அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் அகரம் சிகரம் சேனலின் பண்பான தமிழ் வணக்கம். டிஆர்பி தேர்வர்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும். இந்த பதிவில் சென்ற ஆண்டு வினாத்தால் மிக முக்கியமான வினா பகுதியாக தரப்பட இருக்கிறது. பாருங்கள், பாடப்பகுதியின் உள்ளே நுழைவோமா? சென்ற இடத்தால் செலவிடா தீதொரியி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. இந்த குறளில் இடம்பெற்றுள்ள அளபடை சொல்லிசை அளபடை. நசையி, தீதொரியி, இப்படி இகர ஈறு கொண்டு முடியக்கூடிய இடங்களிலே பெயரச்சம் இகர ஈறு பெற்று வரும். நசையி என்பது விரும்பி என்றும் வரக்கூடிய வகையிலே உரியி என்று இங்கு வருகிறது. சொல்லிசை அளபடையாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அறிந்தனன், இதில் பகுப்பத உறுப்பிலக்கணத்தில் என்னென்ன உறுப்புகள் இருக்குதுன்னு கேட்குறாங்க. பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம்னு அந்த 6 உறுப்புகளும் இதில் வருது. அரி பகுதி, இந்து இத்தாதல் விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, அன் சாரியை, அன் விகுதி ஆண்பால் விகுதி. இதில் எது தவறாக பொருத்தப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க. கருவியாகு பெயர் யாழ் கேட்டு மகிழ்ந்தேன் என்பது சரியாக இருக்கிறது. காரிய ஆகு பெயர் நன்னூல் கற்றேன் என்பதும் சரியாக இருக்கிறது. கருத்தாகு பெயர் திருவள்ளுவரை படித்தாயா என்பதும் சரியாக உள்ளது. ஆனால் தானியாகு பெயர் 1 கிலோ என்ன விலை என்று கொடுத்திருப்பது பொருத்தப்பாடு இன்மையோடு இருக்கிறது. ஏனென்றால் அளவையாகு பெயர் அது. கீழே இருக்கிற வார்த்தைகளில் சேய்மை சுட்டியதுன்னு கேட்குறாங்க. இப்பக்கம், உப்பக்கம்னா மேலே, எப்பக்கம்னா எந்த பக்கம், இப்பக்கம்னா அருகிலே இருக்குது, அப்பக்கம்ங்கிறதான் தொலைவில் இருக்குது. சேய்மை சுட்டு. ஆகாரள விட்டிதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை. இதில் என்னென்ன இலக்கண குறிப்பாக திருவள்ளுவர் கையாண்டிருக்கார்? ஒன்று, அடி எதுகை, ஆகாரா போகாரா அப்படிங்கிறதுல 2ஆம் எழுத்து ஒன்றி வருகிறது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், அகலா கடை, அகலாத கடை. வலசை போதல் என்பது எதனை குறிக்கும்? பறவைகள் பருவ காலத்திற்கு ஏற்ப இடம்பெயரக்கூடிய தன்மையை தான் வலசை போதல் என்கிறோம். ரேடியத்தின் அணு எடையை கண்டுபிடிக்க 2வது முறையும் நோபல் பரிசு பெற்றவர் மேரி கியூரி. வரிசையை ஒழுங்குபடுத்தி சரியானதை தேர்வு செய்க. சேரநாடு வேளமுடைத்து, சோழநாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோருடைத்து என்பது வரிசை முறை. சரியான அமைப்பு முறையை கண்டுபிடி. எனக்கும் அவருக்கும் 1000 இருக்கும். இது சொற்கள் அமைப்பு சிறப்பாக சரியாக இருக்கிறது. பால் வீதி என்பது பல கோடி விண்மீன்களின் தொகுதி அப்படின்னு சொன்னவர் கலிலியோ கலிலி. வசன நடை கைவந்த வள்ளலார்னு பாராட்டுக்குரியவர் ஆறுமுக நாவலார். கணிதமேதை ராமானுஜம் திண்ணைப்பள்ளியில் படித்த ஊர் காஞ்சிபுரம். டெலஸ்கோப் என்பதன் சரியான தமிழ்ச்சொல் தொலைநோக்கி. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என புகழ்பெற்ற நகரம் மதுரை. கால்டுவெல் மறைந்த ஊர் கொடைக்கானல். ராஜதண்டனை என்ற வரலாற்று நாடக நூலின் ஆசிரியர் கண்ணதாசன். ஆர்கியாலஜி என்ற ஆங்கில சொல்லின் தமிழ் ஆக்கம் தொல்லியல் ஆய்வு. நன்கணியர் என்பதன் சொற்பொருள் நன்கு நெருங்கி இருப்பவர். கீழ்கண்ட பாடல் வரிகளுக்கேற்ற சரியான விடையை தேர்க. இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை. உடம்பிற்கு எது சிறந்தது என்பது இதற்கு பொருத்தமான வினா. கடம் என்ற சொல்லின் பொருள் என்ன? உடம்பு. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமை பால் திரிந்தற்று. இதில் தற்று என்ற சொல்லை நீங்கள் சீர்பிரித்தோம் அப்படின்னு சொன்னால் நேர்பு அப்படின்னு முடியும். இர் நேர் குறில் ஒற்று வர்றதுனால ரு என்பதை நம்ம ஈற்றடி நீற்றிச்சு பிரிக்கும்போது பூ என்று போட்டுக்கொள்ளும்போது நேர்புன்னு வரும். நேர்புக்கான வாய்ப்பாடு காசு. நாள், மலர், காசு, பிறப்புன்னு சொல்லுவாங்க. நேர்பு, நிறைபுன்னு வரும் கடைசி ஈற்றி சீர் வாய்ப்பாடு. இதில் எது தவறாக பொருத்தப்பட்டிருக்கு? இகழ்வாரை பொறுத்தல் தலை அப்படிங்கிறது தவறாக பொருத்தப்பட்டிருக்கு. காக்க பொருள அடக்கத்தை, இதற்கு இலக்கண குறிப்பு தொகுத்தல் விகாரம். பஞ்சி ஒளிர் விஞ்சி குளிர் பல்லவம் அணுங்க இந்த செயல் அடியில் தொடை விகற்பங்கள் இணைமோனை பொழிப்பு எதுகை இணை இயைபு. பனை ஓலை அப்படிங்கிறது பனை கூட்டல் ஓலைன்னு சொல்லும்போது இது எந்த விதிகளின்படி புணரும் அப்படின்னு பார்த்தோன்னா இ ஐ வழி அவ்வும் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே.
66 கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் ஒன்று மற்றற்று மாறுபடுகிறது, அது சுக்கு. சலவரை சாரா விடுதல் இனிருள் இவ்வடியில் தொடர்பில்லாத இலக்கண குறிப்பு 2ஆம் வேற்றுமை தொகை. முள் கூட்டல் நன்று அப்படிங்கிறத முன்னன்றுன்னு நம்ம சேர்க்குறோம். இளவேநீர் காலம் ஆனி ஆடி அப்படின்னு சொல்லக்கூடியது சித்திரை வைகாசி, இது தவறாக பொருத்தப்பட்டிருக்கிறது. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த விடத்து, இந்த குறளில் என்ன அணி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் எடுத்துக்காட்டு ஓமை அணி. இதில் பொருத்தமான ஒன்றை தெரிவு செய்க. குரவம் நெய்தல் முல்லை குறிஞ்சி அப்படிங்கிறது பொருத்தமாக இருக்குது. பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. காப்பு செங்கீரை தாள் சிற்றில் சிறுதேர் அப்படிங்கிறது பொருத்தமாக உள்ளது. சக்தி முத்த புலவர் நாடகத்தின் ஆசிரியர் பாரதிதாசன். அறிவன் என்னும் சொல் புதனை குறிக்கிறது. சரியாக இங்கே எது பொருந்தியிருக்குன்னா அப்பர் 4, 5, 6ஆம் திருமுறைகள், சம்பந்தர் பெருமான் 1, 2, 3ஆம் திருமுறைகள், சுந்தரர் 7ஆம் திருமுறை. வளையல் என்னும் பெயர் காரண சிறப்பு பெயர். என் பணிந்த தென் கமலை அப்படிங்கிறது எந்த ஊர்னா திருவாரூர். திரைக்கவி திலகம் அப்படிங்கிற சிறப்பை பெற்றவர் மருதகாசி. பூவின் விவரம் பல கோடி, இந்த பாடலிடம் பெற்ற நாடகம் சதி லீலாவதி. இதில் இளமை பெயரை சரியாக பொறுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. புலி பரல், குதிரை குட்டி, சிங்கம் குருளை, மான் கன்று. மலைக்கல்லன் என்னும் நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். அகநானூற்று பாக்களின் அடிவரையறை 4 அடி முதல் 8 அடி வரை. வீரமாமுனிவர் திருக்குறளை லத்தீன் மொழியில் தான் மொழிபெயர்த்திருக்கார். பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலிய விருதினை பெற்றவர் வாணிதாசன். கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களுக்கு கூறப்படும் கணக்கீடு 96. பொருத்தமானவற்றை தெரிவு செய்க. பத்திரதன் தசரதன், புத்திரன் ராமன், மித்திரன் சுக்ரீவன், சத்துரு வாலி. இது பொருத்தமாக இருக்குது. கலீலியோ பதுவா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய ஆண்டு 1592. மன்னிப்பு என்பது அரபு மொழி சொல். டம்பாச்சாரி விலாசம் என்ற நூலின் ஆசிரியர் காசி விஸ்வநாதர். பூமியை திறக்கும் பொன்சாவி அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் தாரா பாரதி. தமிழ் எண்களின் ஒழுங்கு ஏறு வரிசை சு ரு சு அ அ உ கு ரு கு அ என்கிற ஏறுவரிசை. கீழ்காணும் தொடர்களில் பொருந்தாத தொடர் நீலா பாட்டு பாடினாள். இல்லை பொருந்தாத தொடர் எது அப்படின்னு, கோயிலுக்கு வெள்ளை அடித்தான் 2 மீட்டர் போதுமா. இதில் எது கொஞ்சம் பொருந்தாத தொடராக இருக்குன்னா, குழலி டிசம்பர் சூடி வந்தாள். நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை அப்படிங்கிற கொள்கையுடையவர் மஹமூத் கான். பொழிப்பு எதுகைங்கிறது எத்தனை சீரில் வரும் அப்படின்னா 1, 3. சரியான இணை இதில் எதுனா குறிஞ்சி அகில், முல்லை காயா, மருதம் காஞ்சி, நெய்தல் புன்னை. உலகம் உயிர் கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் என்று சொன்னவர் திருவி கல்யாணசுந்தரனார். தமிழ் சங்கம் பற்றி விளக்கும் வரிசைகளில் சரியாக பொருந்தியுள்ளது புறநானூறு, தமிழ் கெழு கடல், தமிழ் கெழு கூடல், பரிபாடல் தமிழ் வேலி, மணிவாசகம் கூடலில் ஆய்ந்த. அந்த சொற்கள் சங்கத்தமிழ் இருப்பதற்கான சான்றுகளாக விளங்குகின்றன. செங்கப்படுத்தான் காடு அப்படிங்கிற ஊரில் பிறந்த கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். மன்னன் உயிர்த்தே மலர் தலை உலகம் எனும் பாடல் வரியை பாடியவர் மோசிக்கீரனார். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று சொன்னவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். சரியான விடை கான் காடு, உளுவை புலி, மடங்கள் சிங்கம், என்கு கரடி. இந்தியா என்னும் இதழ் வார இதழ். கோட்டுயிர் குருளை என்று அழைக்கப்படுவது சிங்கக்குட்டி. களிற்று யானை நிறையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 120. சரியான வைப்பு முறையை தெரிவு செய்க. குறிஞ்சி 2, 8, முல்லை 4, 14, மருதம் 6, 16, நெய்தல் 10, 20. மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலின் ஆசிரியர் வள்ளலார். கிபி 2010 திருவள்ளுவர் ஆண்டு என்று கூறுவோம்.
2041. ரோசஸ் ராமானுஜன் என்ற நூலை வெளியிட்டவர் E.H. நெவில். 6 என்பதன் தமிழ் எண் சு. சூடாமணி நிகண்டு இதன் ஆசிரியர் மண்டல புரூடர். கிண்ணற மிதுனங்கள் என்று அழைக்கப்படுபவை பறவைகள். வேத வித்து என்று அழைக்கப்படுவது திருவாசகம். துசங்கட்டுதல் என்கிற சொல் வட்டார வழக்குச் சொல். சரியான விடையை தெரிவு செய்க. சந்திராதித்தம் என்பது மணிக்குடை, சகலாபாசனம் என்பது முத்துக்குடை, நித்த வினோதனம் என்பது பொற்குடை. கட்கநேத்ரி என்பதன் தனி தமிழ்ச் சொல் வால் நெடுங்கண்ணி. கீழ்கதுவாய் பயின்று வரும் சீர்கள் 1, 2, 4. சரியான விடையை தெரிவு செய்க. மதுரை காண்டம் 18 படலங்களை கொண்டது. கூடல் காண்டம் 30 படலங்கள். திரு ஆலவாய் காண்டம் 16 படலங்கள். இருக்கை உடை களிர் அன்னவன் என்று பயின்று வரும் அணி இல் பொருள் ஓமை அணி. ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலங்கெழும் அணிகளும். இதனுடன் தொடர்புடைய துறை மண்ணியல் துறை. உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர் சாலை இளந்திரையன். இன்றைய முக்கிய வினா வங்கியில் 80 வினாக்கள் பார்த்திருக்கிறோம். இதன் தொடர்ச்சியாக அடுத்த வினா வங்கியில் மீதி இருக்கும் வினாக்களையும் பார்த்து விடுவோம். அடுத்ததாக UGTRB போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்கின்ற அனைத்து தேர்வர்களுக்குமான மிக முக்கிய வினா வங்கியானது பிரிவு வாரியாக வழங்கப்பட இருக்கிறது. மறக்காமல் அனைத்து பதிவுகளையும் கண்டு பயனடையுங்கள். ஸ்கிப் செய்யாமல் வீடியோவை முழுமையாக காணொளியை கண்டு பயன்பெறுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். மீண்டும் விரைவில் அடுத்த பதிவில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.